தன்னோட கரியர் உச்சத்தில் இருக்கிற ஒரு டயர் 1 ஆக்டர் இனிமேல் நமக்கு இந்த சினிமாலாம் வேணாம், அரசியலுக்குள்ளே போவோன்னு பார்த்தீங்கன்னா வரும்போது, அவரோட படத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள்லாம் கொடுப்பாங்கன்னு நம்ம கண்ணுக்கு எதுக்க இருந்த ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன். அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்னு டைரெக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அட்டாக் இல்லைனா பிரச்சனையை பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ கடைசியாக அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா கன்னடா அது சர்டிஃபிகேட் கூட தரமாட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போனாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் சர்டிஃபிகேட் கிடைக்கலன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கைல் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னால் இவர் தான் நான் நினைக்கிறேன். அதுவும் மொத்த இந்தியாவுமே பார்த்தீங்கன்னா இந்த கேஸை பார்த்துச்சும் பார்த்தீங்கன்னா இது தான் நினைக்கிறேன் நான். சரி, இந்த அளவுக்கு போன பிரச்சனை பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிவிஷன் டீமுக்கு படத்தை அனுப்பி சர்டிஃபிகேட் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா சொல்லி முடித்தாங்க. அதுவும் பார்த்தாங்களான்னு கேட்டால் கிடையாது, இழுத்தடிச்சாங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த படத்தை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டாங்க. அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எலெக்ஷன் டீமுக்கு பார்த்தீங்கன்னா கமிட்டி டீமுக்கு பார்த்தீங்கன்னா அதை அனுப்பி விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி. இப்போ இந்த எலெக்ஷன் கமிட்டி டீம் பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா சிபிஎஃப்சி பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க எப்படியும் பார்த்தீங்கன்னா ஓகே சொல்ல மாட்டாங்க. ஸோ இது வேறு டிபார்ட்மெண்ட். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா சிபிஎஃப்சி ரெண்டுக்கு அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா யூபிஏ சர்டிஃபிகேட் எப்படியும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி பார்த்தா மூவி பார்த்தீங்கன்னா எப்படியும் மே மாதம் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா அதே ப்ரொடக்ஷன் ஹவுஸோட டாக்ஸிக் படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மே மாதம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடும். மே மாதம் எடுத்துக்கிட்டோம்னா சூர்யாவோட கருப்பு மூவி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா மே 2nd வீக் ரிலீஸ் ஆகுது. ஸோ இவங்க டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கிளாஸில் விட மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது மே 3rd வீக் இல்லைனா 4th வீக் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.